Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 300 grams மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு 6 hours ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வைக்கிற தண்ணியோடவே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 6 hours ஊறின மாப்பிள்ளை சம்பா ரைஸை நம்ம இந்த மாதிரி தருன்னு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு 4 tablespoon ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 teaspoon உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 teaspoon கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி. 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த அரிசியை அரைக்கும் போது ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் சும்மா வணங்குறதுக்கு மட்டும் ஒரு 1/2 teaspoon சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம நல்லா துருவன தேங்காய் 4 tablespoon சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது கூட ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸை சேர்த்திக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 minutes நம்ம நல்லா வதக்கணும். இந்த மாவு நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு. இப்போது மாவு நல்லா இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாவு நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக இட்லி எல்லாம் வைப்போம்ல, அந்த சட்டியிலேயே நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு சும்மா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நார்மலாக இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம். கரெக்டாக 20 minutes வேகணும். இப்போது நம்மளோட கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா காரக்கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.